திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 46ஆம் பாடலில் இறைவனை அடைவதற்கு அகப்பூஜை சிறந்த வழி என உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 47இல் இறைவனது திருவடி பேரான முக்தி செல்வம் அவனை இடையறாது சிந்திப்பதால் பெறுவதற்கு உரியதே அன்றி நம் சிற்றறிவின் முயற்சியால் அடைவதென்று என்பதை நமக்கு உணர்த்த வருகிறார். இப்போது பாடலை கேளுங்கள். திறத்தால் மடநெஞ்சே சென்று அடைவதல்லால் பெறத்தானும் ஆதியோ பேதாய் நிறத்த இரு வடிக்கண் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தான் திருவடிக்கண் சேரும் திரு. இந்த பாடலை நம்ம எப்படி பொருள் கொள்ள வேண்டுமென்றால், அந்த முதல் அடியிலே உள்ள மட நெஞ்சே அதை முதல்ல வச்சுக்கலாம். மட நெஞ்சே, கடைசி அடியில் பாருங்க திருவடிக்கண் சேரும் திரு என்று இருக்கிறதல்லவா, அதை சேர்த்துப்போம் இப்போ. எனவே மட நெஞ்சே திருவடிக்கண் சேரும் திரு எப்படி கிடைக்குதாமா? முதலடி திறத்தால் சென்றடைவதல்லால் பெறத்தானும் ஆதியோ என்று கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாடலிலே 4வது அடியிலே காணப்படும் திருவடி என்பது என்ன என்றால், அது இறைவனின் திருவருள். அதுதான் சக்தி, அம்பிகை. இறைவன் கற்பனை கடந்த ஜோதி அல்லவா, கருணையே வடிவானவன். இறைவன் அருளே வடிவானவன். உயிர்கள் தன்னை வணங்கி தியானித்து அருள் பெற வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டு உருவம் தாங்கி வருகிறான். எப்படி வருகிறானாம்? மாதொரு பாகனாக, சக்தனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரனாக தோன்றுகிறான். இதைத்தான் காரைக்கால் அம்மையார் கடைசி 2 அடிகளில் சொல்கிறார் பாருங்கள். நிறத்த இரு வடிக்கண் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தான். நிறத்த என்றால் நல்ல நிறமுடைய, பெரிய மாவடு பிளந்தது போன்ற கண்களை உடைய அந்த பெண்ணாகிய உமையம்மையை ஒரு பாகம் அவளுக்கு ஈந்தவன் என்று சொல்கிறார். இப்படி உயிர்களுக்கு அருள் தருவதற்காக அர்த்தநாரீஸ்வரனாக வருகிறார். அவனுடைய திருவடியை அடையும் வாழ்வை விட சிறந்த வாழ்வு வேறு இல்லை. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என சம்மத பெருமான் நமக்கு சொன்னபடி திருவடியே முக்தி செல்வம். திருமூலரும் திருவடியே சிவம் ஆவது, தேரில் திருவடியே சிவலோகம், சிந்திக்கில் திருவடியே செல்கதி, அது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கு என்பார். திரு என்பதற்கு எத்தனையோ பொருள் இருந்தாலும் மேன்மையான பொருள் சிவம், அதாவது வீடு பேருதான். மணிவாசக பெருமான் தம் திருச்சதகத்திலே பாடியிருப்பார். சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டா என்றும் திருவை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்றும் தெள்ளேனத்திலே பாடியிருப்பது நினைவு கூறத்தக்கது. திருவடி என்னும் முக்தி பேறு நம்மை தேடிக்கொண்டு தாமே வந்து சேரும் என எண்ணி நம் மனம் போன போக்கெல்லாம் போய்கொண்டிருந்தால் அந்த திருவாகிய வீடு பேறு நமக்கு கிடைக்காது. இப்போ உலகிலே பாருங்கள், பொருட்செல்வத்தை நாம் பெற வேண்டுமென்றால் அதை தேடி போய்த்தான் பெறுகிறார்கள். திரைகளில் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள். வள்ளுவ பெருமானும் சொல்லுவார், முயற்சி இல்லாதவர்களுக்கு அந்த பொருள் செல்வம் கிடைக்காது என்று. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மையை புகுத்திவிடும் என்பார். ஆக இப்படி இந்த உலகியல் செல்வத்தையே தேடி பெற வேண்டும் எனும்போது இந்த திருவடியாகிய உயர்ந்த செல்வம், அது பெரிய செல்வம். உலகத்திலே உள்ள செல்வத்திற்கு கேடு உண்டு, ஆக்கமும் உண்டு. ஆனால் இறைவன் திருவடிக்கண் சேரும் திருவுக்கு இவையெல்லாம் இல்லை அல்லவா. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் என்று பெரிய புராணம் சொல்கிறது. மோட்சமும் வேண்டாம் என்று சம்மாந்திருக்கும் திரு அது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என அந்த திருவை உடையவர்களின் வீரம் பற்றி சேக்கிழார் சுவாமிகள் பேசுகிறார். வீடு பேறு கிடைக்க முதல் படி என்ன என்றால் மிகுந்த விருப்பம்தான். வீடு பேறு கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் மிகுதியாக நம் மனதில் இருக்க வேண்டும். தான் தேடா பொன்னுக்கு மாற்றமில்லை உரையுமில்லை என்பார்களே, இவ்வாறு முயன்று சென்று அடைந்தால்தான் அந்த இறைவனாகிய சச்சிதானந்த பெருமானை நாம் அடைய முடியும். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், ஏ மடநெஞ்சமே பேதையே, நீ சென்று அடைவதல்லால் அதுவாக உன்னை தேடி வரும் என எண்ணாதே.
இருந்த இடத்திலே இருந்தபடியே பெறத்தான் உன்னால் அது முடியுமோ? நீ பெறும் நிலையை பெறுதற்கு உரிமை உண்டோ என்று கேட்கிறார். நெஞ்சு சென்று அடைதல் என்றால் மனதிலே மற்ற எண்ணங்களையெல்லாம் விட்டொழித்து மனதில் சிவனோடு ஒன்றி ஏகனாகி இறைப்பணியிலே நிற்க வேண்டும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா மன ஒருமைப்பாட்டோடு இருப்பது எல்லாருக்கும் எளிய காரியம் அல்ல. ஏனெனில் அந்த நெஞ்சம் பல பிறவிகளிலே ஏற்றிக்கொண்ட பற்றையும் வாசனையையும் விட்டொழிப்பது மிக அரிது. அதை இடைவிடாத பயிற்சியினால்தான் நாம் பெற முடியும். இக்கரையை கடந்திடில் அக்கறையே இனிப்பது சிதம்பர சர்க்கரையே என்று நம் ராமலிங்கடிகளார் பாடியுள்ளார். இனிக்கும் சர்க்கரை பெறுவது எளிது, ஆனால் இக்கரை கடப்பது அரிதல்லவா? நம்முடைய சம்பந்த பெருமானும் திரு நெல்வாயில் அறத்துறை பதிகத்திலே இறைவனது திருவடிகளை புகழ்ந்து பாடி அவனது தன்மைகளை அவன் கருணையை சிந்தனை செய்யும் அடியார்க்கு அல்லாது ஏனையோர்க்கு அவன் அருள் தானே சென்று கைகூடாது என்று சொல்வார். அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல்தான். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர்கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கோடுவது அன்றால் என பாடி அருளியிருப்பார். சுந்தர பெருமானும் தன் திரு கழுமல பதிகத்திலே பாடி அருளியிருப்பார். செழுமலர் கொன்றையும் கூவிள மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர்க்கல்லால் அறிவரிது அவன் திருவடி இணை இரண்டும் என்று சொல்லியிருப்பார். என்ன சொல்றாருன்னா, இறைவனை நினைந்து அன்பினால் அழுகின்ற மலர் போலும் கண்களை உடைய அடியவர்களல்லாது மற்றவர்களால் இறைவனுடைய இணையான திருவடி அருளை பெற முடியாது என்று சொல்லியிருப்பார். கடந்த பாடலில் சிந்தைக்கு ஆண்டவன் வசமாவது எழுதி என்றவர் இப்பாடலிலே சிந்தை நின்ற நிலையை நீத்து அந்த உலகப்பற்றுக்களை நீங்கி மனம் ஒன்றி இறைவனோடு மனம் ஒன்றி நடப்பதால் சிவன் செயல் என எண்ணி நிற்பதன் அருமையை இந்த பாடலில் நமக்கு கூறுகிறார். இந்த பாட்டில் திறம் என முதல் அடியிலே வருகிறது அல்லவா, அது இறைவனது அருள் தன்மை, சிவனது காட்டும் மற்றும் காணு உபகாரங்களும் மற்றும் ஏகனாகி இறைப்பணி நிற்றலும் தான் என்று நமக்கு உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். உமாபதி தேவ நாயனார் திருவருட்பயன் என்ற தன்னுடைய சாத்திர நூலிலே ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார். யாதொன்றையும் தாமாக செய்ய மாட்டாதவனாகிய சிற்றரு உடையவனுக்கு எல்லாவற்றையும் அறிந்து அறிவிக்கும் உதவியை செய்து துணை நிற்பது திருவருளை, இதுவே திருவருளின் திறம் என்று சொல்லியிருப்பார். ஊனறியாதென்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தானறியாது ஆரறிவார்தான் இந்த பாடலின் வழி இந்த கருத்தை சொல்லியிருப்பார். இந்த பாடலின் பொருள் என்னன்னா, இறைவனை இடைவிடாது சிந்தித்தாலே முக்தியாகிய செல்வம் நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய முயற்சியால் அடைவதற்கு உரியது அல்ல என்ற கருத்தை உணர்த்தத்தான். திருச்சிற்றம்பலம்.